8ஆம் வகுப்பு கணக்கு 7 தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 7.2 மூணாவது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து பார்க்க. இங்கே வந்து நம்ம தொடர் வகுத்தல் முறையில் செஞ்சுருக்காங்க. மீப்பொரு பொது காரணி வந்து 4ன்னு வந்திருக்கு. இதே கணக்கை நம்ம தொடர் கழித்தல் முறையில் செய்தால் அதே விடையாக வருதா பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 56 மற்றும் 12 கொடுத்துருக்காங்க. எம் வந்து 56, என் வந்து 12ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 56லேருந்து 12 கழிக்கிறேன். என்ன வருது? 44. அடுத்தது 44லேருந்து 12 கழிக்கிறேன். சரிங்களா? 12 கழிச்சா என்ன வருது? 32 வருது. திருப்பி 32லேருந்து 12 கழிக்கிறேன், 20 வருது. திருப்பி 20லேருந்து 12 கழிக்கிறேன். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் கழிக்கணும். இங்கே 20 இருக்குது, 20லேருந்து 12 கழிக்க 8 வருது. திருப்பி 12லேருந்து 8 கழிக்கிறேன். என்ன வருது? 4 வருது. திருப்பி 4லேருந்து 4 கழிச்சா 0 வருது. எது MC என்ன 2 0 வருது, அதுதான் பொது காரணி. 4லேருந்து 4 கழிச்சா தான் 0 வருது. அப்போ 4 தான் பொது காரணி. அப்போது 50, 12 பொது காரணி வந்து என்னது? 4. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 320, 120 மற்றும் 95 இவற்றின் மீப்பொரு பொது காரணி தொடர் கழித்தல் முறையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே தொடர் வகுத்தல் முறை கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே இதை நம்ம தொடர் கழித்தல் முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மொதல் 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். எம் வந்து 320, என் வந்து 120ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எம் மைனஸ் என் 320லேருந்து 120 கழிச்சா 200. திருப்பி 200லேருந்து இந்த 120 கழிக்கும். என்ன வருது? 80. திருப்பி இந்த 120லேருந்து இந்த 80 கழிக்கும். எழுது 40. திருப்பி இந்த 40லேருந்து இந்த 80லேருந்து 40 கழிக்கும் 40. இப்போ 40லேருந்து 40 கழிச்சா 0. அப்போது 320, 95 இவற்றின் மீ பொது காரணி என்னது? 40. இப்போ என்ன பண்ணுறோம்? 3வது ஒரு நம்பர் இருக்குல்ல, அதையும் இந்த 40ஐயும் எடுத்துக்கிறோம். அதை 95 எம்னையும் மீ பொது காரணியில் எண்ணெய் வந்து 40. இந்த மீ பெரு பொது காரணி 40ன்னு கண்டுபிடிச்சிக்கோ இல்லையா, அதை 2ஐயும் எடுத்துக்கிட்டு திருப்பி எம் மைனஸ் என் கண்டுபிடிக்கும். பெரிய நம்பரை எம்னு வச்சுக்கிறோம், சின்ன நம்பரை என்னு வச்சுக்கிறோம். எம் மைனஸ் என் என்னது? 95லேருந்து 40 போனால் 55. திருப்பி 55லேருந்து 40 போனால் 15. திருப்பி 40லேருந்து 15 போனால் 25. திருப்பி இந்த 25லேருந்து 15 போனால் 10. திருப்பி 15லேருந்து 10 போனால் 5. சரிங்களா? அப்புறம் 10ல் 5 போனால் 5. அப்போ 5ல் 5 போனால் 0. சரிங்களா? அப்போ எதில் 0 ஆகுது? 5ல் தான் 0 ஆகுது. அப்போ மீ பெரு பொது காரணி என்னது? 5. அப்போ இந்த 3 நம்பருக்குமே நம்மளுக்கு மீ பெரு பொது காரணி வந்து என்னது? 5. சரிங்களா? இதுதான் விடை. அடுத்து 5வது கணக்கு. 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார். அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்கம் என்ன? 2 தாள் வச்சுருக்காரு. 168 மில்லிமீட்டர், 196 மில்லிமீட்டர். இதில் இருந்து 2 மிகப்பெரிய சதுரங்களாக வெட்ட விரும்புகிறாரு. அப்படி வெட்டினா அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன? இதை வந்து நம்ம தொடர் கழித்தல் முறையில் பயன்படுத்தி மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். என்ன முறைப்பட்ட பயன்படுத்தி சொல்லிட்டோம்னா தொடர் கழித்தல் முறை. சரிங்களா? தீர்வு வந்து எம் வந்து ஒரு பக்கம் 196, என் வந்து 168. சரிங்களா? இப்போ 196லேருந்து 168 கழிக்கிறேன். என்ன வருது? 28 வருது. திருப்பி இந்த 168லேருந்து இந்த 28 கழிச்சா 140. திருப்பி இந்த 140லேருந்து 28 கழிக்க என்னது? 112 வருது. திருப்பி இந்த 112லேருந்து 28 கழிக்க என்ன வருது? 84 வருது. திருப்பி இந்த 84லேருந்து இந்த 28 கழிக்க 56 வருது. சரிங்களா? அடுத்தது 56லேருந்து இந்த 28 கழிக்க 28 வருது. 28லேருந்து 28 கழிச்சா 0 வருது. அப்போ மெய்ப்பொரு பொது காரணி என்னது? 20. அப்போ மிகப்பெரிய சதுரத்தின் பக்கம் என்னது? 28 மில்லிமீட்டர். சரிங்களா? இதுதான் விடை. கொள் குறி வகை வினாக்கள். 11வது ஃபிபொனாச்சி எண் என்றால் என்ன? ஃபஸ்ட்டு ஃபிபொனாச்சி எண் என்னென்னு பார்த்து. இப்போ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபிபொனாச்சி என்னென்னா மொதல் 2 நம்பர். இப்போ மொதல் ஒரு நம்பர் 1 இருக்குது, 2வது நம்பர் 1 இருக்குன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டி வர்றது தான் 3வது நம்பர். சரிங்களா? அப்புறம் 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் கூட்டி வர்றது தான் 4வது நம்பர். 3வது நம்பரையும் 4வது நம்பரையும் கூட்டி வர்றது தான் 5வது நம்பர். டி அப் டு போய்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ஃபிபொனாச்சி நம்பர் சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு 11வது ஃபிபொனாச்சி நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. 11வது ஃபிபொனாச்சி நம்பர் என்னது? 89. அப்போ விடை வந்து என்னது? 89. 89 டிக் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் என் என்பதில் என் வந்து 8. இப்போ
அப்போ எஃப் ஆஃப் 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 8ன்னா இதில் 6வது உறுப்பையும் 7வது உறுப்பையும் கூட்டினா தான் 8வது உறுப்பு வரும். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டு. எஃப் ஆஃப் 8 = எஃப் ஆஃப் 7 கூட்டல் எஃப் ஆஃப் 6. சரிங்களா? அடுத்தது ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பும் டேஸின் மடங்கு. ஒவ்வொரு 3வது உறுப்பும் டேஸின் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் 3வது உறுப்பு என்ன இருக்குது? 2 இருக்குது. அடுத்தது 3வது உறுப்பு திருப்பி இதில் 1 2 3வது உறுப்பு 6, என்ன வருது? 8 வருது. திருப்பி 9 34. அடுத்தது வந்து 12 144. அடுத்தது வந்து 16 வரும். சரிங்களா? இப்போ எல்லா இதுலேயுமே 3 மடங்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது? சரி, ஃபிபனோசி நம்பரின் 3வது உறுப்பு வந்து 2 மடங்காக வருது. 3வதுலேயும் 2 இருக்குது. 6வது திருப்பி 3வதுலேயும் எத்தனாவது? 8 இருக்குது. இங்கே 34 இருக்குது. இங்கே 144. எல்லா நம்பருமே எதில் வருது? 2 மடங்காக வருது. அப்போது ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பும் 2 மடங்காகும். சரிங்களா? அடுத்தது 9வது கணக்கு வந்து ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஸாவது உறுப்பும் 8 மடங்காகும். எத்தனாவது உறுப்பு 8 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 எங்கே வருது? 6வது உறுப்பில் தான் 8 மடங்கு வருது. அப்போது எத்தனாவது விடை வந்து எத்தனாவது உறுப்பு? 6வது உறுப்பில் தான் 8 மடங்கு வருது. அப்போ விடை இங்கே என்ன போடணும்னா 6வது உறுப்பு. சரிங்களா? அடுத்தது 10வது கணக்கு. 18வது மற்றும் 17வது ஃபிபனோசி எண்களுடைய வித்தியாசம் என்னது? 18வது 17வது இந்த 2 ஃபிபனோசி நம்பர்களுடைய வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 17 18 17 நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பேப்பரில் 15 வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம 16வது ஃபிபனோசி நம்பர் கண்டுபிடிக்கலாம். 16வது ஃபிபனோசி நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே வந்து டேபிளரில் வந்து 15 கொடுத்துட்டாங்க. 610. 16வது கண்டுபிடிக்கும். 16வது கண்டுபிடிக்க 15வதையும் 14வதையும் கூட்டணும். 15வது என்னது? 610. 14வது 377. இந்த ரெண்டையும் கூட்டுறோம். 7 கூட 1 கூட்டினா 8, 6 3 9. அப்போ 16வது நம்பர் என்னது? 987. அடுத்தது 17வது ஃபிபனோசி நம்பர் கண்டுபிடிக்கும். அதுக்கு 16வதையும் 15வது உறுப்பையும் கூட்டணும். 16வது உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் 987. 15வது உறுப்பு 610. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுறோம். அப்போ 7 8 கூட 1 கூட்டினா 9, 9 கூட 6 கூட்டினா 15. 1597. நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டு. அடுத்தது 18வது உறுப்பு கண்டுபிடிக்கிறோம். 18வது உறுப்புனா 17வது உறுப்பையும் 16வது உறுப்பையும் கூட்டுறோம். 17வது உறுப்பு 1597. 16வது உறுப்பு 987. ரெண்டையும் கூட்டுறோம். 7 கூட 7 கூட்டினா 14, மீதி 1. 10 கூட 8 கூட்டினா 18க்கு 8, மீதி 1. 10 கூட 5 கூட்டினா 15, மீதி 1. 2584. இப்போ இது 18வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு. இப்போ 18வது உறுப்புக்கும் 17வது உறுப்புக்கும் வித்தியாசம். 18வது உறுப்பு என்னது? 2584. 17வது உறுப்பு என்னது? 1597. இது ரெண்டையும் கழிங்க. இங்கே 4ல் 7 போகாது. கடன் வாங்கினா 14ல் 7 போனால் 7, 17ல் 9 போனால் 8, திருப்பி இங்கே 14ல் 5 போனால் 9. அப்போ 987. 987 எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. சரிங்களா? அடுத்த கணக்கு வந்து 11வது கணக்கு. 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள் டேஸ் ஆகும். இந்த 2 நம்மளோட பொது பகா காரணி கேட்டிருக்காங்க. இப்போ பொது பகா காரணி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்னது? 30. 30க்கு போடுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 2. 2ஆல் போட்டால் 15 2 30. திருப்பி 2 2 சரி 2ல் 3 3 15, மீதி 5 5, ஒரு 5 5. திருப்பி 250க்கு போடுறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் 1 2 2 2 2 4, மீதி 1 2 10 125. இதுக்கு 5ஆல் தான் போட முடியும். 2 5 10, 5 5 25. திருப்பி 5ஆல் போடுறேன். 5 5 25, திருப்பி 5. இப்போ 2க்கும் பொதுவாக என்ன இருக்குது? 2 இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே 2 × 5 வருதுங்களா மொதல் ஆப்ஷனில்? அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்தது வந்து 36 60 மற்றும் 72 பொது பகா காரணிகள் என்ன? அப்போ இப்போ ஃபஸ்ட் கூட ஒன்றா கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு 36க்கு கண்டுபிடிக்கலாம். 2 36 2ஆல் வகுக்கிறேன். 1 2 2 8 2 16. திருப்பி 18 2ஆல் வகுத்தா 9 2 18, 3 3 9. திருப்பி 3 3 3. அடுத்தது 60. 3 2 6 30 வரும். திருப்பி 2 15 2 30. திருப்பி 3 போட்டால் 3 15. திருப்பி 5 5, ஒரு 5 5. அதுமாதிரி அப்புறம் 72 3 நம்பருக்கு போடணும் இல்லையா? அப்போ தான் பகக்காரன். 72க்கு போடுறேன். ஒரு 2 3 2 6, மீதி 1 6 2 12. 36 2 72. திருப்பி 2 18 2
ஒரு 2 2 8 2 16 18 2 36 திருப்பி 9 2 18 3 3 9 1 3 3. இப்போ இது மூணுலையுமே எது பொதுவாக இருக்குது? இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. இதில் 5 இல்லை, இதில் இதில் 5 இருக்குது, ஆனால் இதில் 5 இல்லை. அப்போ மூணுலையுமே பொதுவாக இருக்கிறது என்னது? 2 × 2 × 3. இப்போ இது எதில் வருது? 2 × 2 × 3 வந்து இதில் வருது. இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஸ் எனில் அவை சார்பகா எண்கள் எனப்படும். பொது காரணி 1. பொது காரணி 1ன்னா அவை சார்பகா எண்கள். விடை வந்து என்னது? 1. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.